ஆர்சிபியை வந்து இந்த குவார்டர் ஃபைனல் அடிச்சு அவனை அப்புறமா நொறுக்குறோம் அவனை அடிக்குது, அவனை வெளியாகுது. அவனை இப்போ கடபாரியை வந்து துரு பிடிக்க வச்சுட்டாங்க. கடபா அலங்கார பந்தனிலே கடபாரியை சொல்லி கொடுத்தாங்க ஏழாகணுமா. அது வந்து இப்போ ஊசல் ஆடி கொண்டிருக்குது இந்த கடபாரை ஒருத்தவங்க 17 வருஷமா கழிச்சு இப்போ ஒரு கம்பா கொடுத்து ஒரே ஒரு கப்பு ஒத்த கப்பு வச்சுனுக்கிறான். அவனே சீனு போடும்போது 5 கப்பு நாங்க சீன் பண்ண போறாதா இப்போ வந்துருவானுங்க. பாத்தியா டெஸ்ட் மேட்ச் பாத்தியா நாங்க 850 நீ வாய் மூட்டி கம்னு நாங்க வரோம் அப்ப அடிப்போம், அடிச்சு உங்களை ஓட விட்டு லாலிபாப்பு சொருகி வச்சிரும். அடுத்தது சப்பாத்தி கேக் வருமா, எங்க சென்னை போல கொஞ்சம் தூரம் வருமா, போட்டு பொம்மையிலேக்கே சப்பாத்தி கேக் வருமா, எங்க சென்னை போல கொஞ்சம் தூரம் வருமா, சிரிச்ச பக்கத்தை காட்டி ஜெயிச்சா 5 வாட்டி விசில தான் போட்டு தலை டோனிக்கு மல்லையோ மாட்டி தலை டோனி கிட்ட போட்டாத சண்டை அப்படி மீறி போட்டோன்னா தலை வந்தா வஞ்சிக்கும் போக மாட்டே. தயவு செய்து ஒண்ணு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் வைத்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சிவம் தூபை தயவு செய்து இம்பாக்ட் பிளேயரா உட்கார வச்சிருங்க. 2 கேட்ச் டிராப் பண்றான். ஏன் அவனால ஒரு 30 ரன் எக்ஸ்ட்ரா போய் சேவ் பண்ணிருக்கலாம். அவன் விடுறான், பாலும் எடுக்க மாட்டான். பால் ஓடி உருண்டு போனா எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுறான். அதை 2 ரன் 3 ரன் ஏறிடுறானுங்க. தேடி பால் அவரு தேடி பால் அவனை தேடி போகுது, பால் தான் இவனை தேடி போகுது. ஆட முடியுமா கேட்குறீங்க தலை டோனிய, ஐயா ஆட விட்டா கிச்சிடுவாரு உங்க கோனிய. டோனி பிறந்த தேரி 7 தானங்க, ஸ்டெம்பிங் ஃபீடா பார்த்து சதுரவானங்க. கோவப்பட்டதில்லை யாரு மேலேயும், மதிக்க தெரிஞ்சவர் எல்லாம் இல்லையும். ஏன் வந்தாருங்க ஜெயிச்சு பிடிக்காதுங்க புகழ்ச்சி, சிஎஸ்கே ஜெயிச்சா இல்லை எல்லாரும் மகிழ்ச்சி. மாட்டிக்கின்னா மறுநாடி களத்துல பார்க்கலாங்க வெள்ளாடி, மேட்ச் ஆயிட்டா முடிக்கதில்லை தலை டோனிக்கு எல்லாடி. கன்ஃபார்மா சென்னை டீம் ஜெயிக்கணும், தலை டோனி கடைசியாக எங்களுக்காக ஆடணும். டோனி போலாம் ஆட முடியுமா கிரிக்கெட்டு, இந்த சாங்கு சிஎஸ்கேக்கு டெடிக்கேட்டு. பொம்மை அவன் கரெக்டா சிவம்பு அடிக்கிறா தூக்கி அடிக்கிறா. ஆனா அப்படியே சிவந்து போயிட்டு அடிச்சா ஐயோ கேட்ச் பிடிக்காக ஜாலியாக ஏறி ஆனா விட்டுருவானா அவனுக்கு தெரியும், அதெல்லாம் அடிச்சு விட்டுறானுங்க. தயவுசெய்து சேர்ந்து வேணும், தயவுசெய்து ட்ரெயினில் கூட ஏறி போடா. அதோட போயிட்டு T20 மேட்ச்ல எப்படி போகணும் அதுமே பாஸ் காப்லாம் கட்டினா அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு ட்ரெயின் ஏறி. ப்ரோ இந்த 11s வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கு, பர்ஃபெக்ட்டா இருக்கு ப்ரோ. இதான் ப்ரோ நமக்கு தேவை. கரெக்ட். என்ன சேஞ்சஸ் பண்ணலாமா? பண்ணலாம். இந்த மற்ற கிரவுண்டுக்கு போனோன்னா பிச்சு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி போலிங் கொஞ்சம் அதை மாற்றி பண்ணி ஆர்டர் கரெக்டாக அதிகமே ஏற்ற மாதிரி பண்ணலாம். நம்ம தான் ஜெயிப்போம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தான் இதை கம்பேக்கோட அப்படியே போயிடலாமா? நம்ம வர மேட்ச் எல்லா மேட்சும் ஜெயிச்சா நம்ம குவாலிஃபை இல்லலாம் இல்ல கன்ஃபார்மா இல்ல. ஆனா ஒரு எஸ்ஆர்எஸ் கூட கொஞ்சம் ரைட் ஆகுது, அந்த மேட்ச் மட்டும் பிடிச்ச கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும். கண்டிப்பா எஸ்ஆர்எஸ் ரொம்ப டஃப்பான மேட்ச் தான், சென்னையில தான் நடக்குது. இந்த மேட்ச் வந்து பிராக்டிஸ்லாம் பண்ணாரு, தோனி ப்ளே பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த மேட்ச் வந்து தோனி ப்ளே பண்ணல. தொடர்ந்து தலைமை 9 மேட்சா தோனி நம்ம எதிர்பார்க்க முடியாது ப்ரோ. ஏன்னா தோனி கொஞ்சம் நம்மளே மறக்கணும். என் மறக்கு நான் தப்பா சொல்ல. இப்போ எல்லா பிளேயரும் சொன்னா இப்போ மைக்லெஸ்ஸே சொன்னாரு. ஏன்னா இப்போ டோனி வந்தா எல்லா கவனமும் டோனி கிட்ட தான் போனோம். மற்ற பிளேயர்ஸ் வந்து ப்ரெஷர் ஆயிரும். மற்ற பிளேயர்ஸ் யாருமே நமக்கு கண்ணுக்கு தெரியாது, புரியுதுங்களா? இந்த இன்டென்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். மற்ற டீம் சும்மா இருங்கடா நாங்க பாத்துக்கா, நீ சும்மா ஓரமா இவரு இல்ல அவரு இல்ல இதே சொல்றேன். கோலிக்கு கைஸ் ஆயிடுச்சுன்னா ரோஹித்துக்கு 40 வயசு, இன்னும் 4 மேட்ச் இருப்பாரா, 4 வருஷம் இருப்பாரா, இவரு 6 வருஷம் 7 வருஷம் இருப்பாரா. அப்பெல்லாம் போகும்போது அப்போ உங்களுக்கு எரியும், ஐயோ கோலி இல்ல கோலி காலி ஆயிட்டாரு. கோலி அப்போ காலியை தான் போறாரு. சும்மா ஜோக்காட்டாரு, சும்மா அமைதியா இருக்கும். ஓரமா உட்காந்து நீங்க லாலிபாப் சப்பின்னு உட்காந்து நீங்க ஆசிப்பி. ப்ரோ நெக்ஸ்ட் வர மேட்ச்ல டஃப்பான மேட்ச் தான். எஸ்ஆர்எச் பெரிய டீம்ல தான் இருக்காங்க. அவனா வரட்டும் ப்ரோ, அவனுக்கு கண்டிப்பா அவனுக்கு இருக்குது. அந்த அம்மா என்ன காவி அம்மா உசுவா சைலண்டா, நாங்க தைலண்ட்ல மைலண்ட் பண்றோம். உங்களை விசிலச்சு காது சவுட் ஆக்குறோம். வாங்க நம்ம சிஎஸ்கே ஃபேனுக்கு என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? இப்போ நம்ம மேட்ச் அருமையா இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இதே மாதிரி நல்லா ஆடி இன்னும் நல்லா ஆடி பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் எல்லாமே பண்ணி தரமா நல்ல ஆடி போனால் ஸ்டார்ட் ஆகும். 2 மேட்ச் நல்லா ஆடல, ஆனால் இன்னும் நல்லா கம்பேர் பண்ணி ஆடணும். ஆமா ஸ்டார்ட் ஆகி. ஆனால் கெய்கோட் நல்ல ஃபார்ம்ல. கெய்கோட் நேற்று வந்து போன மேட்ச்லேயே வந்தார். போன மேட்ச்ல போய் திச்சிங்க டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுறாரு. அது மாதிரி ஆடுறாரு. அவர் இன்னும் ஆடலன்னா அந்த 2 கூட வந்திருக்காரு. 158 கண்டிப்பா அந்த 2 கூட வந்திருக்காரு. ஆனால் கலாச்சாங்க அவர் வந்துட்டார் ஃபார்மில். இன்னும் நல்லா நம்ம ஆடி, ஆனால் கேப்டன் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் இன்னும் என்னன்னா கவலைனா தலை அடுத்த மேட்ச் வருவார் சொல்கிறாங்க, ஆனால் வர மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாகுது. தலை தான் வருவார், கம்பா கொடுப்பார், நம்பிக்கை இருக்குது. இன்னும் தலை வரணும். வெயிட்டிங்ல இருக்கும், மரண வெயிட்டிங். ஆரஞ்சு சாமி ஆரஞ்சு புளிஞ்சி ஜூஸ் குடிக்க போறோம் எல்லாத்தையும். நம்ம டீமுக்கு எதனா சொல்ல வரீங்களா? கரெக்டா ஆடுங்க, கரெக்டா போகுது, நல்லா ஆடுறீங்க. இதே மேட்ச் கரெக்டா ஆடுங்க. ஏன்னா 11s கரெக்டா சூப்பரா ஆடுது.
கேட்காதீங்க, அவங்கள பேச்சு கேட்காதீங்க. ருத்ராஜ் கரெக்டா ஆடுறீங்க, நீங்க பிளேயர்ஸ் நல்லா மூவ் பண்ண சிஎஸ்கே கண்டிப்பா 6 கப் உங்களுக்கு கப்பு தான் இந்த வருஷம் அடிச்சிருவாங்க. கண்டிப்பா இருக்குது. இப்போ நான் சொல்லிட்டேன், நம்மளும் பஞ்சாபுக்கு தான். ஏன் ப்ரோ ஆர்சிபி மேல இவ்வளவு ஆதங்கம்? அவனுதான் சும்மா இருந்துங்களா உசு பேத்தி விட்டாங்க. நாங்க அம்மும் தான் இருந்தோம். உசு பேத்தி ரொம்ப டென்ஷனா. நாங்க கலாச்சாரம் சிஎஸ்கே பேர் இது கலாய்க்கிறாங்களோ, நீங்க பெரிய லாயல்டி ஃபேன் இல்ல, குவாலிட்டி ஃபேனு நீங்க பண்றீங்களே, பெங்களூர்ல கொலிச்சு கஞ்சிறீங்களே, அது மட்டும் தான். அது அதான் உங்களுக்கு ஒரு நாயம், எங்களுக்கு ஒரு நாயம். ஆர்சிபி இதெல்லாம் நீ ரொம்ப பேசக்கூடாது. ஓகே ஓகே ப்ரோ, கண்டிப்பா சிஎஸ்கே 2026 கண்டிப்பா அடிப்போம். ஆர்சிபிக்கு அவனுக்கு இருக்குது, அவனுக்கு லாலிபாப் இருக்குது. அவனுக்கு ஆர்சிபின்னு வைக்காதீங்கடா, எல்சிபின்னு வைங்க. லாலிபாப் சேஞ்ச் பெங்களூர்னு வச்சு. ஆனா வந்து வார்ம் அப்லாம் பண்ணாரு, பிராக்டிஸ் ஆமா பண்ணாரு. அப்படிதான் பண்ண காட்டுறாங்க. ஆனா வந்து உள்ள மேட்ச் ஆட விட மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலை ரொம்ப மிஸ் பண்றது தலை. கண்டிப்பா இன்னொரு 5 மேட்ச் இருக்கு, கண்டிப்பா உள்ள வந்து ப்ளே பண்ண நம்பிக்கை இருக்கு. நமக்கு இருக்குது. அதே மாதிரி ஆசிஃப் எல்லாம் ஒன்று சொல்றால கேட்டுங்க, ரொம்ப பேசாதீங்க. ஒரு கப் 5 கப்பு அவங்க வீட்டு தான் சொல்லிட்டோம். ஆசிஃப் அந்த தருகிரி ஃபேன்லாம் இருக்கிறாங்க பார்த்து, அவங்கள இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அதான் சொல்றேன், நிறைய பேர் டோனியை பற்றிலாம் தப்பா பேசுறாங்க. கண்டிப்பா அவங்க நிறைய பேசுறாங்க. நீ டோனியை பத்தி தப்பா பேசுனா நீங்க வந்து எத்தனை நாங்க 5 கப்பு கிட்ட வச்சுக்கிறாரு, கீப்பிங்ல பேட்டிங்ல நல்லா ஆடிறாரு, பேட்டிங் சரியில்லை. அதுமாரி பண்ண முடியுமா? தலையை பத்திலாம் தப்பா பேசாதீங்க. அதான் சொல்றேன், ரெக்கார்டு ஆசிஃப் ஃபேன் மட்டும் சொல்றீங்க. அப்புறம் கப்பு எங்களுக்கு 5 கப்பு நாங்கள் எவ்வளோ பேசுவோம் சொல்லு. நீங்க நேற்று கப்பு அஷ்டி பேசுறீங்க. நாங்க 19 வருஷமா 5 கப்பு அஷ்டாங்க. எத்தனை வெடி பேசுவோம்? 10 ஃபைனல் 12 சொல்லுங்க ப்ரோ. ஆமா, நிறைய ரெக்கார்டு சிஎஸ்கே தான் ரெக்கார்ட். கப்பு ரெக்கார்டு தருகி ரொம்ப பேசுறாங்க. ஆசிஃப் பேசாதீங்க. அதான் சொல்லுவேன். ஓகே, இதெல்லாம் பேசாதீங்க. இன்னும் நல்லா ஆடணும், இன்னும் நல்லா ஆடி வர மேட்ச்ல ஒரு மேட்ச் கூட தோக்காம எல்லா மேட்ச் ட்ரை பண்ணி அடிக்கணும். அந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டும் தான் உள்ள போக முடியும். ஜெயிச்சா மட்டும் உள்ள போக முடியும். ஆனா பொம்மை நாங்கள் பார்த்து வீட்டுக்கு காமிச்சிருவோம் பங்காளியே. மும்பை இதோட முடிஞ்சிச்சு ப்ரோ. அவங்க போன மேட்சே முடிஞ்சிச்சு. ஆனா வந்து பொம்மையில பூம்பரா ஒரு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அடிக்கிறாங்க. பூம்பரா ரொம்ப கஷ்டமா. என்ன மாதிரி தெரியுமா போலர் பூம்பரா? எனக்கு மும்பையில் பிடிச்சது பூம்பரா ரொம்ப பிடிக்கும். போலர் இந்தியாவில் சரி, மும்பை இந்தியன்ஸ்ல சரி நல்லா ஆடுவார். ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் ஒரு அடிக்கும். ஆனால் இந்த மேட்ச்ல கொஞ்சம் நல்லா போட்டுறாரு. அப்புறம் பார்த்தா அத்திக் பண்ண நல்ல பிளேயர் தான். உள்ள பாலிடிக்ஸ்லாம் நல்ல பிளேயர் தான். நல்லா ரோஹித் சர்மா உட்கார வச்சிட்டாங்க மிச்சில. நல்ல பாலிடிக்ஸ் ப்ரோ. இன்ஜுரி தான் அப்படியே சொல்லுவாங்க ப்ரோ. ஆனால் உட்கார வச்சிட்டாங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஒரு மேட்ச் 2 மேட்ச் இருக்குல்ல, அவர் ஆடல. ஆனால் அவர்லாம் ஆனால் நல்லா இருக்கும். ஆனால் ஆதிக்கு இப்போ நல்ல பேர் தான் இல்லை சொல்ல. ஆனால் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அதான் சொல்ல. இந்த மேட்ச் ஆடல. சூரியகுமார் கூட இந்த மேட்ச் ஆடுறது இல்லை. அதான் சொல்றேன். கண்டிப்பா அதான் சொல்றேன். நம்ம பங்காளி டீமுக்கு எதனா அட்வைஸ் கொடுக்குறீங்களா? இந்த சீசனே முடிஞ்சிச்சு. சீசன் முடிஞ்சிச்சு. தோத்தாலும் பரவாயில்ல. அடுத்த வருஷம் வாங்க, நல்லா கம்பா கொடுத்து நம்ம கப் அடிக்கிறாங்க. சொல்லுவேன். நல்லா பெஸ்ட்ல அடிக்கல ஆக்ஷன்ல நல்லா கேப்டனே நல்லா பண்ணா நம்ம ஜெயிக்கலாம். பொங்கல் அதான் சொல்லுவேன். அப்புறம் லைக் சாரே கமெண்ட் பண்ணுங்க, பண்ணாதுங்க எல்லாருக்கும் டோரி கண்ணுங்க. எல்லாரும் முக்கியமா இந்த பாக்குறவங்க எல்லாரும் மக்கள் எல்லாம் சொல்றேன், பாக்குறவங்க எல்லாரும் கீழே தெரியல சப்ஸ்கிரைப் அது மட்டும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஓகே, இந்த யூடியூப் சேனல் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த யூடியூப் சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. அதான் சொல்ல பாக்குறவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஓகே, கன்ஃபார்ம் சென்னை 2020 குவாலிஃபை ஆகும். ஜெயிக்கிற நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரே டீம் சப்போர்ட் பண்ணுங்க. அதான் சொல்லுவேன். கடல் ஒருத்தர் யாராவது பார்த்து போய்